ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நண்பன் குட்டி. இன்றைக்கி ஏழைகளின் பிரியாணின்னு போட்டிருக்கேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் பிடிக்கும். இது இல்லாமல் சரியான அளவு நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறேன். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இந்த அரிசியை வச்சு தான் சொல்கிறேன் ஏழைகளின் பிரியாணி. பிரியாணிக்கு அதிக சுவையும் அதிக டேஸ்ட்டும் தருவது ரெண்டே விஷயம். ஒன்று, நல்ல குவாலிட்டியான அரிசி, அதுக்கு சமமான கறி இல்லை கூடுதலான கறி. இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம சேர்க்கும்போது கண்டிப்பாக 100% நல்ல ஒரு பிரியாணி கிடைக்கும். புதுசாக பார்க்குற வியூவர்ஸ், என்னுடைய சேனல் வீடியோ போய் பாருங்கள். நிறைய பிரியாணி வீடியோ, அனைத்து சமையல் வீடியோ போட்டுட்ருக்கேன். தெளிவான விளக்கம், ஈஸியான செய்முறை, ரொம்ப நேரம் உங்களுக்காக கஷ்டப்பட்டு பேசி போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான். சரி, இப்போ நம்ம வீடியோ பார்க்கலாம். இந்த அரிசி ஆஃப் ஆயில் அரிசின்னு சொல்லுவாங்க. அதாவது இதில் ஒரு 4-5 வகையான ரேட்டில் கிடைக்கும். 40 ரூபாயில கிடைக்கும், 45 கிடைக்கும், 50 ரூபாயிலே கிடைக்கும். பிரியாணியில் அதிகமாக நம்ம எதிர்பார்க்குறது என்ன? ருசியான பிரியாணி, உதிரியான பிரியாணி, பொசப்பான பிரியாணி. ஆனால் இது அனைத்தும் இந்த அரிசியில் கிடைக்காது. இதை தெரியாமல் கிராமத்தில் இருக்கிறவங்க, அதாவது நான் ஏழைன்றனால தப்பான வார்த்தையில் சொல்ல, அவங்க இதை கம்மியான விலை அரிசி, இதை வாங்கி பிரியாணி செய்வாங்க. ஆனால் செஞ்சுட்டு அந்த மாதிரி வரல, அந்த மாதிரி உதிரியாக இல்லை, அந்த மாதிரி டேஸ்ட்டாக இல்லைன்னு சொல்லுவாங்க. வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இப்போது இன்றைக்கி 1 கிலோ அரிசி, 1 கிலோ பீஃப் நம்ம எடுத்து செய்ய போகிறோம். முன்னாடி மஞ்சத்தூள் சேர்த்து பிசைஞ்சு 4 தடவை கறியை அலசிக்கணும். எப்போவுமே மட்டனும் சரி பீஃபும் சரி தனியாக வேக வைக்காமல் பிரியாணியில் சேர்த்துக்காதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வேகாது, சாப்பிட இன்ட்ரெஸ்டாக இருக்காது. கறி வேக வச்சு பிரியாணியில் சேர்த்து நம்ம செஞ்சால் தான் அந்த சாஃப்டான பொசப்பான ஒரு பக்குவம் கிடைக்கும். அதே போல் அந்த கறி கூட நாம் கொஞ்சமாக உப்பு, காரம், அதாவது மிளகாய், கருவேப்பிலை, புதினா மல்லித்தழை, இஞ்சி பூண்டு சாந்து இதெல்லாம் சேர்த்து நம்ம வேக வைக்கும் போது அந்த கறியில் நல்ல ஒரு சுவை தனியாக கிடைக்கும். அப்புறம் தயிர் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க. அந்த தயிர் சேர்க்கும் போது கறியை நல்லா வேக வைக்கிறதுக்கான கூடுதல் தன்மையை உருவாக்கும். நான் எப்பவும் சொல்கிறதா, கறிக்கு தனியாக உப்பு, அரிசிக்கு தனியாக உப்பு சரியான அளவு சொல்லித்தரேன். இப்போது இது 1 கிலோ கறி, 1 கிலோ கறிக்கு நான் அரை கைப்பிடி உப்புன்னு சொல்லுவேன். அதாவது 20 கிராம் உப்பு. அப்போ ஒரு டீஸ்பூனில் நீங்கள் 1 டீஸ்பூன் போட்டால் கரெக்டாக 20 கிராம் வரும். நீங்கள் இந்த மாதிரி 1 கிலோ செய்யும் போது 1 டீஸ்பூனு 20 கிராம் அரை கைப்பிடி உப்பு கணக்கு வச்சுக்கிங்க. நீங்கள் அப்படி போடும்போது கரெக்டாக இருக்கும். நம்ம எடுத்த அளவுலேருந்து இஞ்சி பூண்டு சாந்த 1 டீஸ்பூனு, நம்ம எடுத்த அளவுலேருந்து தயிர் 1 டீஸ்பூனு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிங்க. ரொம்ப வாசனையாக இருக்கும், நல்ல உடம்புக்கு நல்லது. நான் சொல்வது நீங்கள் கருவேப்பிலை சேர்த்துக்கணும், இதுதான் சரியான செய்முறைன்னு சொல்லலை. உங்களுக்கு பிடித்திருந்தால் சேர்த்துக்கிங்க. நான் பிரியாணி செய்யும் போது கண்டிப்பாக சேர்த்துக்கொள்வேன். இந்த கறி வேக வைக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் அந்த தண்ணி அளவு கறிக்கு மேலே இருக்கக்கூடாது. அந்த தண்ணியும் கறியும் சமமாக இருக்கணும். அப்போ தான் நல்ல ஒரு முறையில் வேகும். தண்ணி அதிகமாக இல்லாமல் அந்த தண்ணியை நம்ம பிரியாணியில் சேர்க்கும் போது சரியான அளவில் இருக்கும். இந்த மாதிரி ஒரு வட்டா மூடி போட்டு வேக வைங்க. கொஞ்சம் கேப் தெரிஞ்சது பார்த்தீங்களா, அந்த மாதிரி கேப் விடுங்க. ஏன்னா அது பொங்கி மேலே கீழே ஊற்றுச்சுன்னா அதில் இருக்கிற எசன்ஸ் எல்லாம் போய்ட்டு நமக்கு டேஸ்ட்டு குறைஞ்சிடும். இதை பற்றி நான் விளக்கமாக சொல்கிறேன் பாருங்கள். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தேவையான அளவு எடுத்தாச்சு. அதை அரைச்சி எடுத்துக்கிட்டேன். பீஃபுக்கும் மட்டனுக்கும் நம்ம அரைச்சி பொடி சேர்த்தா நல்லா வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இதோட அளவு எல்லாம் சொல்கிறேன். அளவு எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து நோட் பண்ணிக்கிங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் யாரும் சொல்லாத சரியான அளவு என் சேனலில் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பச்சை மிளகா ஒரு 5-6 பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டேன். ஒரு 2-3 அளவுக்கு நான் வேக வைக்கும் போது சேர்த்துக்கிட்டேன். இப்போ கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். கருவேப்பிலை கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக வேக வைக்க சேர்த்துக்கிட்டேன். இப்போ கொஞ்சம் பிரியாணிக்கு எடுத்துக்குவேன். கண்டிப்பாக கருவேப்பிலை திரும்ப சொல்கிறேன், யாரும் சேர்க்க மாட்டாங்க. நான் சேர்த்து செய்கிறேன், நல்லாயிருக்கு. நான் அடிக்கு மாதம் 10 ஃபங்க்ஷன் அளவுக்கு செய்கிறேன். எல்லோரும் நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. இப்போது இந்த புதினா தழை பார்த்திங்கன்னா, நான் வீட்லேயே புதினா நிறைய வளர்த்துருக்கேன். இந்த மாதிரி அரை கிலோ 1 கிலோ செய்யும் போது எங்கள் வீட்டு செடியிலேருந்து நான் பறித்து இந்த மாதிரி இலையை இணுக்கி அலசி எடுத்துப்பேன். நல்ல வாசனையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போது தேவையான வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு சாந்து அரைச்சி எடுத்துக்கும். அதாவது நான் இதில் என்ன உங்களுக்கு நான் சொல்ல வரேன்னா, நமக்கு பிரியாணிக்கு தேவையான அனைத்து இன்க்ரீடியன்ட்ஸ், அதாவது அந்த பொருட்களை முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டு அடுப்பு பற்ற வச்சு செஞ்சால் டென்ஷன் இல்லாமல் அதிகமாக நம்ம சூப்பராக செய்யலாம். இப்போ இஞ்சி பூண்டு சாந்து, பூண்டு தோலை உரித்து அரைத்து சேர்த்தா நல்ல வாசனை கிடைக்கும், அடி பிடிக்காது, நிறைய பிரச்சனைகள் வராது. ஏன் சேனலில் நிறைய சொல்லியிருக்கேன், போய் பாருங்கள். இந்த அரிசி
அரிசியும் கறியும் சேர்க்கறத பொறுத்து தான் எல்லா அளவும் மாற்றங்கள் இருக்கும். அதாவது நான் 1 கிலோ அரிசி 1 கிலோ கறி இன்றைக்கி செய்ய போகிறேன். இதுக்கு நான் 100 கிராம் இஞ்சி 100 கிராம் பூண்டு எடுத்துக்கிட்டேன். இதுவே நான் 1 கிலோ அரிசி கூட அரை கிலோ கறி தான் சேர்க்க போகிறேன். அப்படியும் செஞ்சு சாப்பிட்றாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படி செய்யும்போது இஞ்சியோட அளவை குறைச்சிக்கிங்க, அப்போ தான் உங்களுக்கு கசப்பு தெரியாது. சரிங்களா? இப்போது லெமன் சாறு என்னதான் நம்ம தக்காளி சேர்த்தாலும் லெமன் புளிப்பு மாதிரிலாம் நமக்கு தூக்கலாக கிடைக்காது. அதனால் கண்டிப்பாக எலுமிச்சம்பழம் பெருசில் பாதி பழம் சேர்த்துக்க போகிறேன். தயிர் கண்டிப்பாக நீங்கள் ஒரு பிரியாணியும் செஞ்சு சாப்பிட போகிறீங்க, எனக்கு வந்து அந்த மாதிரி இருக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்னும் போது எப்பயாவது ஒரு தடவை செஞ்சாலும் இந்த மாதிரி தயிர், நெய், எலுமிச்சப்பழம் இதெல்லாம் சேர்த்து நம்ம 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ கறி சேர்த்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். யார் செஞ்சாலும் பிரியாணி சூப்பராக இருக்கும், நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பிரியாணி வரும். யூடியூப் சேனல்லே இல்லாத செய்முறை சொல்வேன், கண்டிப்பாக என் செய்முறை. நான் இது ஒரு சின்ன அனுபவத்தில் இதை நான் கற்றுக்க ஆரம்பித்தேன். இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாருமே என்னை விரும்பி கேட்குறாங்க. அதாவது நம்ம நெய்யும் முந்திரியும் பிரியாணிக்கு சேர்த்துக்கணும். ஆனால் நம்ம செய்கிற பிரியாணி சுவையை விட அதிக சுவைக்காக தான் இந்த பொருளை சேர்த்துக்கிறோம். நான் நெய்யுக்கும் எப்பவுமே அதிக முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன், ஆனால் கண்டிப்பாக சேர்த்துப்பேன். நல்லா பாருங்கள், அந்த நெய்யை ஒரு கிண்ணத்தில் ஊற்றி முந்திரி பருப்பு எடுத்து வச்சுட்டு இதை கடைசியாக எங்கே வைக்கிறேன், எப்படி நான் தம் போடுறேன், இதனால் நமக்கு என்ன கிடைக்குது, கிறிஸ்பியான முந்திரி பருப்பு கிடைக்கும். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இப்போ ஒரு பாத்திரம், நான் 1 கிலோ கறி 1 கிலோ அரிசி, அப்போ 2 கிலோ அளவுக்கு பாத்திரம் எடுத்துக்கிட்டேன். இது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் குறைஞ்ச அளவில் செய்கிறேன். நீங்கள் செய்கிற பெரிய தவறே தான். நீங்கள் 1 கிலோ அரிசி 1 கிலோ கறி போடும்போது 1 கிலோ அரிசி தானே 1 கிலோ பாத்திரம் போதும் செய்வீங்க. ரொம்ப தண்ணி அதிகமாக இருக்கும், கிண்ட முடியாது, தீச்சல் பிடிக்கும், சரியான முறையில் வேகாது. இப்போது நமக்கு தேவையான எண்ணெய் சேர்த்து, பச்சை மிளகாய் சேர்த்து, கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலை நம்ம சேர்க்கும் போது நல்ல ஒரு வாசனை கிடைக்கும். நம்ம அதிகமாக சேர்க்க போகிறது கிடையாது. நிறைய பேர் நீங்கள் கருவேப்பிலை சேர்க்குறீங்க, இது பிரியாணியே கிடையாது, ஏதோ சொல்கிறீங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி, நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் நான் பிரியாணியில் சேர்க்கும் போது இப்போ நான் 25 கிலோ செய்கிறேன்னா ஒரு 30 விழுது 40 விழுது சேர்ப்பேன். இதனால் பிரியாணியில் எந்த வித மாற்றமும் மாறப்போகிறது கிடையாது. ஆனால் நம்ம எண்ணெய் தாளிக்கும் போது அந்த கருவேப்பிலை போடும்போது ஒரு வாசனை வருதில்ல, அதிலே நமக்கு அதிக ஆர்வை சமையல் செய்கிறதுக்கான உருவாக்கும். ஒரு பக்கம் நம்ம வேக வச்ச கறி நல்லா வெந்துட்டுருக்கு. நல்லா பாருங்கள், ஒரு சின்ன கேப்பு வச்சேன். தண்ணி பொங்கலை. நிறைய பேர் தண்ணி பொங்குற மாதிரி பொங்கி கீழே ஊற்றிக்கும், அப்புறம் அதனால் நமக்கு ஒரு சுவை குறைஞ்சிடும். இப்போது நம்ம வெங்காயம் சேர்த்துட்டு அந்த வெங்காயத்தை கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள். எப்போவும் எல்லாரும் சொல்கிறதா, இது வந்து ஒரு வீடியோ கிடையாது, லட்சக்கணக்கான வீடியோ இருக்குது யூடியூப்பில். வெங்காயம் பொன்னிறமாக வரணும், அப்போ தான் நமக்கு பிரியாணி சீக்கிரம் கெட்டு போயிடாது, வாசனை அதிகமாக வரும். கண்டிப்பாக வெங்காயம் பொன்னிறமாக வதங்கினா தான் உங்களுக்கு பிரியாணி வாசனையே வெளியில் கொடுக்கும். இந்த வெங்காயம் வதங்கும் போதே நீங்கள் புதினா மல்லித்தழையை சேர்த்துக்கங்க. இது கூட நமக்கு நல்லா குழஞ்சி அதோடய ஃப்ளேவர் சூப்பராக கிடைக்கும். ஆரம்ப காலத்தில் நான் பிரியாணி செய்யும் போது வாசனையே அதிகமாக இருக்காது. அப்படி நான் ஒரு இடத்துல ஒரு கடையில் மளிகை ஜாமான் வாங்கும்போது அங்கே ஒரு முஸ்லீம் அண்ணன் கொடுத்தாரு. அவர்கிட்ட சும்மா கேட்டிருந்தேன், அண்ணா வாசனை அதிகமாக வர மாட்டேங்குது, என்னென்ன செய்யலாம்? அப்போ அந்த அண்ணன் சொன்னார், நீ வெங்காயத்தை எந்த அளவுக்கு பொன்னிறமாக வதக்குறியோ அந்த அளவுக்கு வாசனை கண்டிப்பாக வரும்ப்பான்னாரு. அதிலிருந்து தான் நான் அதிகமாக தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த வெங்காயம் பொன்னிறமாக வதங்கின உடனே நான் இஞ்சி பூண்டு சாந்தை சேர்த்துட்டேன். இது கூட சேர்த்து வதக்கணும். இஞ்சி பூண்டு சாந்தை வதங்கும் போது அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த டைமில் இப்போது நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா நோட் பண்ணுங்கள், கறிக்கு தேவையான உப்பு நான் வேக வைக்கும் போது அங்கே சேர்த்துட்டேன். இது அரிசிக்கு தேவையான உப்பு. ஒரு கைப்பிடி உப்பு 40 கிராமு, 1 டீஸ்பூன் 20 கிராமு, 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன் 40 கிராமு. நீங்கள் 3/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டு உப்பு உரப்பை பார்த்துட்டு கூட அந்த தண்ணி ஊற்றும் போது சேர்த்துக்குங்க. ஆனால் நான் சொல்கிற அளவு சரியாக இருக்கும், நீங்கள் ஒரு முறை சேர்த்து பாருங்கள். இப்போது அந்த உப்பை சேர்த்து இது கூடவே நம்ம எடுத்து வச்சு இந்த தயிரை சேர்த்து இது கூடவே நம்ம லெமன் சாறை சேர்த்து கிளறும் போது, இந்த நிறைய பேர் சொல்கிறீங்களே இந்த இஞ்சி பூண்டு சாந்து சேர்த்த உடனே அடி பிடிக்குது, உடனே நான் தக்காளி சேர்த்துருவேன், கறியை சேர்த்துருவேன், தண்ணி ஊற்றிடுவேன்னு, இந்த எண்ணெயில் அந்த இஞ்சி பூண்டு சாது வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வந்து பச்சை வாசனை போனால் தான் பிரியாணியுடைய ஒரு அடிப்படையான ஒரு சுவையே உங்களுக்கு ஆரம்பிக்கும். இதை நல்லா புரிஞ்சுக்கிங்க. நீங்கள் அனல் அதிகமாக வச்சுட்டு தீச்சல் பிடிக்குது சொல்லிவிட்டு அடுத்தடுத்து உடனே சேர்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பொருள் சேர்க்கும் போது உங்களுக்கு இஞ்சி பூண்டு சரியான முறையில் வதங்காது. நான் ஏன் வீடியோவில் சொல்ல வர்றது, ஃபிசிக்கலான ஒர்க்கு, அதாவது நான் சொல்கிற அளவில் நீங்கள் செய்யுங்க, நான் சொல்கிறது தான் கரெக்டான ஒரு செய்முறை. நான் தயவு செய்து நான் அப்படி சொல்லவே வரலை.
நான் ஏன் கண்டென்ட்டில் உங்களுக்கு என்ன புரிய வைக்க வரேன்னா, நம்ம அளவு 1 லட்சம் 2 லட்சம் வீடியோ இருக்குது யூடியூப்பில். அதையும் தாண்டி நம்ம ஒரு பிரியாணியை சக்ஸஸ்ஃபுல்லாக உருவாக்கணும்னா ஃபிசிக்கலான ஒர்க்கு நேரடியாக செய்கிற வேலையால் மட்டும்தான். இப்போது இஞ்சி பூண்டு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே தக்காளி சேர்த்து வதங்கிட்டு, அதே மாதிரி தக்காளி சேர்த்த உடனே இந்த இடத்தில் நான் தனி மிளகாய் தூள் சேர்த்துப்பேன். நம்ம வெங்காயம் சேர்த்து எண்ணெயிலே சில பேர் சேர்ப்பாங்க, எல்லோரும் சேர்க்குறாங்க. கலர் கண்டிப்பாக வரும், வராதுன்னு கலர் கண்டிப்பாக வரும். ஆனால் அங்கே நமக்கு அந்த வதக்கும் போது கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி, கொஞ்சம் நம்ம அது கஷ்டப்பட்டு கிளற மாதிரி இருக்கும். அதுவே நீங்கள் இந்த இடத்துல சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கலரும் கிடைக்கும், அந்த மாதிரி தன்மை வராது. என் சேனலில் 7.5 பிரியாணின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதில் சூப்பராக காட்டிருக்கேன், போய் பாருங்கள். அப்புறம் அரைச்ச பட்டை கிராம் தூள், எண்ணெய் ஊற்றின உடனே பட்டை கிராம் தூளை காமிச்சிட்டு நான் சேர்க்காமல் வச்சிட்ருப்பேன். அதை நான் உங்களுக்கு சொல்ல வரல, அப்போ சொல்ல முடியல. நல்லா புரிஞ்சுக்கிங்க. எண்ணெய் கூட நீங்கள் பட்டை கிராம் அரைச்சி பொடியை சேர்த்தால் கருப்பாக மாறிவிடும், அடி பிடிக்கும், உங்களுக்கு பிரியாணி கலர் மாறிடும். ஆனால் வாசனை கண்டிப்பாக அதிகமாக கிடைக்கும். ஆனால் அந்த பக்குவம் இல்லாமல் இந்த மாதிரி தனி மிளகாய் சேர்த்த உடனே அது கூட நீங்கள் சேர்க்கும் போது அந்த கொதிக்கும் போது அந்த ஃப்ளேவர் இன்னும் அதிகமாக இருக்கும். நான் உணர்ந்திருக்கிறேன், செய்திருக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த இடத்துல செஞ்சு பாருங்கள். இப்போது பாதி மட்டும்தான் இங்கே சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலா, அந்த மசாலாலாம் தக்காளி சேர்த்து தண்ணி ஊற்றி மசாலா சேர்த்திங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக அது கலந்து குழையாது. அது நீங்கள் இந்த மாதிரி தக்காளி வதங்கும் போது சேர்த்திங்கன்னா கிளறும் போது அடியும் பிடிக்காது, நல்லா உங்களுக்கு மிக்சபிள் ஆகி கிடைக்கும். இப்போது பீஃபை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். அங்கே பாருங்கள், அந்த எசன்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, இந்த நுரை மாதிரி பொங்கி கீழே ஊற்றிக்குன்னு சொல்லிட்டு இந்த எசன்ஸு தான் கீழே ஊற்றிச்சுன்னா உங்களுக்கு அந்த சுவை போயிடும். இப்போது நல்ல ஒரு ஞாபகம் வச்சுக்கிங்க. ஏன் தண்ணி அதிகமாக வைக்கக்கூடாதுன்னா, இந்த மாதிரி நம்ம அளவு தண்ணி நம்ம பிரியாணிக்கு ஊற்றுவோம். அப்போ அதிகமாக வச்சுட்டோன்னா தண்ணி மீந்துடும், அப்புறம் நம்ம சேர்க்காம நமக்கு ஒரு சுவை குறைஞ்சிடும். அது இல்லாமல் அந்த தண்ணியை முன்னாடியே அளவு பாத்திரத்தில் எடுத்து ஊற்றி வச்சுக்கிங்க. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், நானும் இந்த தவறு செஞ்சுருக்கேன். அளவு தண்ணியை ஊற்ற மறந்துட்டு நம்ம எப்பவும் போல் டென்ஷனில் நார்மல் தண்ணி எல்லாத்தையும் ஊற்றிட்டு ஐயோ இதை ஊற்றாமல் விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தடவை வச்சுருக்கேன். அதனால் அந்த தண்ணியை முன்னாடியே எடுத்து வச்சுக்கிங்க. நல்ல தக்காளி குழஞ்சி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும். உங்களுக்கு வெங்காயம் வதங்கும் போது கூட எண்ணெய் பிரிஞ்சு வரும். எந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வருதோ அந்த அளவுக்கு நமக்கு எல்லாமே நல்ல ஒரு முறையில் வதங்கின்னு இருக்குன்னு அர்த்தம். இப்போது நம்ம வேக வச்ச கறியை அந்த மசாலா கூட சேர்த்து மசாலாவும் கறியும் ஒன்றா செய்கிற மாதிரி கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த அளவு தண்ணி, இந்த அளவு தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறையா பேர் செய்கிற தவறு இது தான். அதுவும் வீட்டில் கொஞ்சமாக செய்யும் போது கண்டிப்பாக எனக்கு கொஞ்சம் உதிரியாக வரலை, ஒரு நீர் கொத்துற மாதிரி இருக்குது, நான் ஒரு கெட்டியாக இருக்குன்றாங்க. என் வீடியோவெல்லாம் தொடர்ந்து பாருங்கள். நீங்கள் தாய்மார்கள் பார்த்தா கூட என் வீடியோ உங்களுக்கு புரியணுன்னா கண்டிப்பாக நீங்கள் வீடியோ முழுவதும் பார்த்தா உங்களுக்கு இந்த பிரச்சனைலாம் வராது. இப்போது நான் அந்த படியில் தான் அரிசி அளந்தேன். அந்த அரிசி 2 படி எடுத்துக்கிட்டேன். ஒரு படி 1/2 கிலோ, 2 படி. அப்போது 1க்கு 1.5. அதாவது நல்ல குவாலிட்டியான அரிசி, பிரியாணி அரிசிக்கு தான் 1க்கு 1.5 வைக்கணும். இந்த ஆஃப் ஆயில் அரிசிக்கு 1க்கு 2 வைக்கணும், மறந்துடாதீங்க. நீங்கள் குறைச்சியும் வச்சிடாதீங்க, 1க்கு 2 வைங்க. வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், எவ்வளோ உதிரியாக இருக்குது பாருங்கள். இப்போது அந்த அளவு தண்ணி ஊற்றின உடனே நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணணும். இந்த ஒரு வீடியோவை பாருங்களேன், இது வரைக்கும் நான் என் சேனல்லே இந்தமாரி காமிச்சதில்லை. இந்த தவாக்கல் வச்சு நிறைய பேர் தம் போடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதை இப்போ நல்லா நோட் பண்ணுங்கள். அந்த தவாக்கல் நம்ம அளவு தண்ணி ஊற்றின அடுத்த மறு நிமிஷமே கல்லை சூடுபடுத்தணும். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், இது ஒரு முக்கியமான விஷயம், நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போது அந்த அரிசி நல்லா ஊறிடுச்சு. ஊறின பிறகு நம்ம பிசையக்கூடாது, தண்ணியே இல்லாமல் வடிகட்டி எடுக்கணும். நிறைய பேர் வீட்டில் ஃபில்ட்ரு இருக்கும், அதை ஷார்ட்டாக அதில் தூக்கி கொட்டுவாங்க, தண்ணி இல்லாமல் கிடைச்சிடும். நிறைய பேர் வீட்டில் இந்த மாதிரி கையில் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா தண்ணி பார்த்தீங்களா அள்ளி அந்த தண்ணி வடிஞ்சா பிறகு நீங்கள் இன்னொரு பாத்திரத்தில் சேர்த்து தண்ணி கொதி வந்த பிறகு சேர்த்துக்குங்க. அப்படி நீங்கள் தண்ணியோடு வச்சு அள்ளி போட்டிங்கன்னா தண்ணி இப்போ ஊற்றிச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கடைசியில் உங்களுக்கு சாதம் குழஞ்சிடும், நீராக இருக்கும். இந்த வீட்டில் செய்கிறவங்க இந்த விஷயத்தை கண்டிப்பாக நீங்கள் பார்த்து கரெக்டாக செய்யணும். தண்ணியே இருக்கக்கூடாது. ஏன்னா அரிசி ஊறி நமக்கு தண்ணியை உறிஞ்சி வச்சுருக்குது, அந்த ஏற்ற மாதிரி தான் தண்ணி நம்ம வைக்கிறோம். சரிங்களா?
அரிசியை சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு தட்டு போட்டு மூடுறோம். இதுக்கப்புறம் தான் நான் முக்கியமாக அந்த ஃபிசிக்கல் ஒர்க்குன்றது இதை தான் நான் அதிகமாக உங்களுக்கு சொல்ல வரேன். நான் 30 கிலோ 40 கிலோ 50 கிலோ 60 கிலோ 10 கிலோ 5 கிலோ நிறைய வீடியோ போட்டிருக்கேன். அதாவது இந்த அனல் பக்குவம் பார்க்குறீங்களா, அந்த கொதிக்கும் போது அந்த அரிசியும் நீரும் ஒன்றா சேர சேர அப்படியே அனலை குறைச்சிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு தீச்சல் பிடிக்காமல் சாப்பாடு நல்லா பதமாக கிடைக்கும். கல் நமக்கு சூடாயிடுச்சு, அதாவது அந்த அனலை இப்போ குறைச்சி வச்சிடணும். இதில் என்ன விஷயம் என்னென்னா, நிறைய பேர் பிரியாணி செஞ்சு தண்ணி ஊற்றி அரிசியை போட்டு அரிசி சாதம் தண்ணி ஒன்றா சேர்ந்த பிறகு தான் தோசைக்கல்லை வச்சு பற்ற வச்சு தூக்கி மேலே வச்சுருவாங்க. நல்லா புரிஞ்சுக்கிங்க. புதுசாக பார்க்குற வியூவர்ஸ், நீங்கள் குடும்ப இல்லத்தரசிகள் நீங்கள் பார்க்குறீங்கன்னா, அந்த கல் நம்ம பிரியாணியை அந்த நீரும் அரிசி ஒன்றா சேர்ந்த பிறகு தூக்கி வைக்கும் போது சூடாக இருக்கணும். அதாவது உள்ள பிரியாணி உள்ளக்கிற சூடும் அந்த கல்லோட சூடும் ஒன்றா இருந்தால் தான் சரியான முறையில் உங்களுக்கு தம் ஆகும். நிறைய பேர் நீங்கள் அதை கடைசி எடுத்து பற்ற வைக்கும் போது மேலே ஹீட் இருக்கும், கல் சூடாக ஒரு 2 நிமிஷம் 1 நிமிஷம் ஆகுதுன்னா அதுக்குள்ளே சரியான ஒரு ஹீட்டு குறைஞ்சிரும், உங்களுக்கு சரியான முறையில் தம் ஆகாது. மீதி நான் தொடர்ந்து சொல்கிறேன், நல்லா பாருங்கள். இப்போது இந்த தண்ணி கொதிக்கும் போது நான் ஒரு சின்ன டீஸ்பூன், அதாவது மொத்தமாக 1 கிலோவுக்கு 1 டீஸ்பூன் பெரிய டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கணும். அதை நான் இப்போ 2ஆக பிரித்து 1 தக்காளி கூட சேர்த்துட்டேன். இன்னொன்று இந்த மாதிரி கொதிக்கும் போது சேர்த்திங்கன்னா அந்த கொதித்து அந்த ஆவி வரும்போது அவ்வளோ வாசனையாக இருக்கும். நீங்கள் கை கழுவிட்டு 1 மணி நேரம் சேர்ந்து கூட அந்த வாசனை உங்கள் கையில் அடிச்சுக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் நான் கேரண்டி. கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு சேர்த்து பாருங்கள். இப்போது நான் இதை திறந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த அரிசியும் அந்த தண்ணியும் ஒன்றா சேர்ந்துருச்சு. இந்த டைமில் அனலை குறைக்கணும். இந்த விஷயத்தை கரெக்டாக கடைபிடிங்க. அதுக்காக சுத்தமாக குறைச்சிடக்கூடாது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பதத்துக்கு நீங்கள் கொண்டு வரும்போது சரியான, அதாவது கேஸ் அடுப்பில் செஞ்சாலே நிறைய பேர் தீச்சல் பிடிக்குது, சரியாக வேக மாட்டேங்குது, நீர் நிற்குதுன்னு சொல்கிறீங்க. இந்த மாதிரி பதத்தில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக அந்த பிரச்சனைலாம் இருக்காது. பிரியாணி 1 கிலோ செய்கிறதுக்கும் 10 கிலோ செய்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது, ஃபிசிக்கல் ஒர்க் இருக்குது. அதுதான் என் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். இப்போது இதே அரிசிக்கு 10 கிலோ செய்கிறேன்னா 1க்கு 1.25 வைக்கணும். இதே ஆஃப் ஆயில் அரிசியை 30 கிலோ செய்கிறேன்னா 1க்கு 1.5 வைக்கணும். அதிகமாக ஆக தண்ணி அளவு குறையும், அரிசி குறைய தண்ணி அளவு அதிகமாகும். இது எல்லா அரிசிக்கும் சரிதான். இந்த மாதிரி ஃபிசிக்கலான வேலைகள் நிறைய இருக்குது. இப்போது இங்கே கல் நமக்கு கரெக்டான சூடு பதத்தில் இருக்குது. அந்த நமக்கு அந்த அரிசியும் சாதமும் ஒன்றா சேர்ந்து கிளறின பிறகு இதை கிளறிட்டு புதினா மல்லித்தழை தூவி என் செய்முறை சொன்னேன் இல்லையா, அந்த முந்திரி ஸ்மோக் தம் பிரியாணி அப்படி நான் போட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக யூடியூப்பில் இந்த மாதிரி செய்முறை இல்லை. நீங்கள் ஒரு கிண்ணத்தில் நெய்யை சேர்த்து அதில் முந்திரியை போட்டு நீங்கள் தம் போடும்போது அதை உள்ளே வச்சுட்டு நீங்கள் அப்படியே மூடி தம் போட்டிங்கன்னா அந்த ஹீட்டில் நெய் நல்லா சூடாகி முந்திரி பொரியும். நல்லா பாருங்களேன், நம்ம ஒரு ஸ்வீட் செய்யும் போது நெய்யில் முந்திரி பொரிக்கும் போது ஒரு வாசனை வரும் பார்த்தீங்களா, அந்த வாசனையில் பிரியாணி இருக்கும். நான் உணர்ந்திருக்கிறேன். சாப்பிட்றாங்க, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் நிறைய பேர் பிரியாணியில் அந்த முந்திரி பருப்பு போடுவாங்க. அது பருப்பு போடும்போது சவன்னு இருக்கும், எந்த ஒரு டேஸ்ட்டும் அது ஏன்னா அது நெய்யில் பொரிஞ்சாதான் நமக்கு அதிக டேஸ்ட்டே கிடைக்கும். அதை தான் உங்களுக்கு நான் இங்கே சொல்ல வரேன். அந்த மாதிரி நீங்கள் கடைசி சாப்பாடு சாப்பிட்ற வரைக்குமே அந்த முந்திரி நல்ல கிறிஸ்பியாக மொறுமொறுப்பாக சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். நான் நிறைய இடத்துல நான் சொல்லனாலும் என் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் இந்த மாதிரி தான் எங்களுக்கு செய்யணும்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போது அந்த அரிசியும் சாதமும் ஒன்றா ஆயிடுச்சு. இதே பாஸ்மதி அரிசியாக இருந்தால் கொஞ்சம் நீரோடு நம்ம தம் போடணும். இதே பொன்னி அரிசி பிரியாணி அரிசியாக இருந்தால் கொஞ்சம் நீர், அதாவது ரொம்ப அதிகமாக இல்லாமல் இருக்கணும். ஆனால் இந்த அரிசிக்கு நீங்கள் ரொம்ப ட்ரையாக போடணும். அப்போ தான் உங்களுக்கு நல்ல பூத்து சாப்பாடு கிடைக்கும். ஒவ்வொரு அரிசிக்கும் ஒவ்வொரு நீர் பதம் தம் இருக்குது. இந்த அரிசியில் நீங்கள் ஃபுல் ட்ரையாக கிளறிட்டு தம் போடும்போது தான் உங்களுக்கு இந்த சாதம் பூத்து உங்களுக்கு சூப்பராக வரும். நான் சொன்னேன் இல்லையா, அந்த நடுவில் அந்த முந்திரி நெய்யை நான் வச்சுட்டேன். சுற்றி புதினா மல்லி தூவிட்டேன். இதுக்கப்புறம் தட்டு போட்டு மூடிட்டு அந்த தவாக்கல் மேலே எடுத்து வச்சிடுவேன். அந்த தவாக்கல் இப்போ நல்லா சூடாக இருக்குது, பிரியாணியும் சூடாக இருக்குது. சரியான ரெண்டு ஹீட்டு ஒன்றா சேர்ந்து நமக்கு சரியான முறையில் தம் ஆகும். இதுதான் இந்த வீடியோவில் நான் அதிகமாக உங்களுக்கு இப்போ சொல்ல வர்றதே. இந்த தவாக்களுடைய செய்முறையும் இந்த நெய் முந்திரியோட செய்முறையும் உங்கள் விருப்பம். நான் இப்படி செய்யணும்னு சொல்லலை, ஆனால் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும்.
கடைசியாக அனல் கொஞ்சம் அதிகமாக வச்சு கொஞ்சம் அதாவது ஒரு 30 செகண்ட் 20 செகண்ட் அளவுக்கு அதிகமாக வச்சு அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பக்கம் தவாக்கல் அனலை அதிகப்படுத்தி இந்த வட்டாவை தூக்கி அப்படியே நாம் தவாக்கல் மேலே வச்சாடுறோம். தவாக்களோட ப்ராசஸ் செய்முறை இப்படி தான். இப்படி செஞ்சால் தான் உங்களுக்கு ரெண்டோட ஹீட்டோட ப்ராசஸும் நல்லா நடந்து உங்களுக்கு சீக்கிரமாக சாதம் வந்து உங்களுக்கு அந்த நீரெல்லாம் இழுத்து அதாவது ஆவி சைடில் வரும். எல்லாருமே சொல்கிறது ஆவி எப்படி வரும்னா நம்ம சாதத்துக்கு இருக்கிற நீர் எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆகி இழுத்துடுச்சு, நமக்கு சாதம் பூத்துடுச்சு அப்படின்னா மட்டும்தான் அந்த ஆவி வெளியில் வரும். அது அதிகமாக வர விடாதீங்க. இப்போது நான் உங்களுக்கு காட்டுறேன் அந்த ஆவி வெளியில் வர்றதை. அது கொஞ்ச நேரம் வந்த உடனே அனலை கொஞ்சம் அதிகப்படுத்திட்டு உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா பாருங்கள், என் கண்ணுக்கு தெரியுது. உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த அளவுக்கு கேமராவை கிட்ட எடுத்துகிட்டு போனால் அது அந்த கிளாஸில் அடித்து புகையாயிடுது. சரிங்களா? இந்த மாதிரி வந்த உடனே அனலை அதிகப்படுத்தி அப்படியே ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிட்டோம், தம் ஆகிடுச்சு, ஆவி வந்துடுச்சுன்னு உடனே திறந்துடாதீங்க. கண்டிப்பாக இதுக்கப்புறம் தான் நீங்கள் ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 1/4 மணி நேரம் செந்து பிரியாணியை ஓப்பன் பண்ணால் தான் உங்களுக்கு சரியான பதம் கிடைக்கும். அது வரைக்கும் லேசாக ஆவி வந்துட்டே தான் இருக்கும். பாருங்கள், எனக்கு தெரியுது, உங்களுக்கு தெரியுதா? சரி, இப்போது இது இல்லாமல் முக்கியமாக மேலே ஒரு வெயிட், ஒரு தண்ணி வச்சு கண்டிப்பாக ஒரு அதிக இது இல்லாமல் நீங்கள் வெயிட்டு கொடுக்கும்போது அந்த தட்டு சரியான முறையில் இருக்கணும். அந்த தட்டு சரியாக முடிந்தால் தான் இன்னும் நமக்கு தம் ப்ராசஸ் அதிகமாகும். இப்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி ஒரு 1/4 மணி நேரம் ஆகிடுச்சு. பாருங்கள், ஓப்பன் பண்ணுறேன். அந்த உள்ளே பாருங்களேன், அந்த நெய் சூடாகி அந்த முந்திரி நெய்யில் பொரிஞ்சு நம்மளுக்கு அப்படியே பொன்னிறமாக பார்க்க சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இது ஒரு புதிய செய்முறை, நல்ல வாசனை. அந்த பிரியாணி கூட அந்த முந்திரி பருப்பு சாப்பிடும்போது நல்ல ஒரு மொறுமொறுப்பாக இருக்கும்போது நமக்கு சாப்பிட ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இதை அப்படியே எடுத்து சுற்றி இந்த மாதிரி ரொம்ப அந்த சூடாக இருக்கும் அந்த கிண்ணம், அதனால் கொஞ்சமாக அந்த முந்திரி பருப்பை எடுத்து சுற்றி போட்டுட்டு அதை அப்படியே ஒரு துணி பிடிச்சி எடுத்து அந்த சாத்து மேலே ஊற்றி நம்ம கிளறிட்டு திரும்பவும் ஒரு வேக்காடு, அதாவது எப்போவுமே நல்லா தெரிஞ்சுக்கிங்க, கேஸ் அடுப்பு பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி தம் பிரித்து நல்லா கிளறி விட்டுட்டு திரும்பவும் அழுத்தி மூடி விடுங்க. அது இன்னும் அந்த நீர் சுத்தமாக இல்லாமல் உங்களுக்கு நல்ல ஒரு உதிரியாக கிடைக்கும். சாப்பாடை நான் அள்ளி காட்டும் போது சொல்கிறேன். இந்த கேஸ் இந்த குக்கரில் செய்யும் போதும் அதேமாரி தான். குக்கரில் நம்ம ஓப்பன் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் ஒரு கிளறி விட்டு திரும்ப மூடி விட்டு ஒரு 5 நிமிஷம் சேர்ந்து எடுத்து பாருங்களேன், சுத்தமாக நீரே இல்லாமல் நமக்கு சூப்பராக கிடைக்கும். நான் என் சேனலில் குக்கரில் செய்கிற வீடியோ போட்டிருக்கேன். 1 கிலோ அரிசியில் சிக்கன் பிரியாணி போட்டிருக்கேன். 1 கிலோ அரிசியில் வடி பிரியாணி போட்டிருக்கேன். தாய்மார்கள், இல்லத்தரசிகள் இந்த வீடியோ, ஏன்னா நீங்கள் வீட்டில் இருக்கவங்க தான் இந்தமாரி 1/2 கிலோ 1 கிலோ வீடியோ தொடர்ந்து அதிக நேரம் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வடி பிரியாணி நல்ல சூப்பராக இருக்கும், ருசியாக இருக்கும் சொல்கிறீங்க. நீங்களும் செய்யலாம், பெண்களும் செய்யலாம் சொல்லி வீடியோ போட்டிருக்கேன். ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படியே நுணுக்கமாக விளக்கமாக புரியும்படி போட்டிருக்கேன். ரொம்ப அதிக நேரம் 40 நிமிஷம் மேலே நினைக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக வடி பிரியாணி நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. இப்போது இங்கே பாருங்கள், சாதம் அந்த நீரே இல்லாமல் கேஸ் அடுப்பில் யாராவது செஞ்சு இந்த மாதிரி நீங்கள் காட்டிருக்கீங்களா? அந்த ஒரு வேலை, அந்த ஃபிசிக்கலான வேலை தான் நமக்கு இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லான பிரியாணியை கொடுக்கும் தான் நான் சொல்ல வரேன். நீங்கள் கண்டிப்பாக இப்போது நான் 1 கிலோ அரிசி 1 கிலோ கறி, இதுக்கு 300 கிராம் வெங்காயம் 300 கிராம் தக்காளி எடுத்துக்கிட்டேன். அதே நான் 1 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ கறி சேர்க்குறேன்னா 200 கிராம் வெங்காயம் தான் எடுத்துப்பேன். அதே யூனிட்டி அரிசியில் நான் செய்கிறேன்னா 400 கிராம் வெங்காயம் எடுத்துருப்பேன். அப்போது இந்த அரிசியை பொறுத்து பதங்கள் மாறுது, இந்த அதோடைய குவாலிட்டியை பொறுத்து எல்லா அந்த வேலைகளும் மாறுது. கண்டிப்பாக என் வீடியோவில் அதை தான் சொல்கிறேன். நீங்கள் என் சேனல் வீடியோ போய் பாருங்கள். சாதம் அப்படி கிளறிட்டு அப்படியே மூடிட்டு திரும்பவும் நான் இப்போ கொஞ்சமாக உங்களுக்கு அள்ளி போட்டு சாப்பிட்டு காமிக்கிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு ஜூஸியாக நான் பக்குவத்தில் அப்படியே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு, ஏன்னா நம்ம நெய்யை மேலே ஊற்றுறோம் இல்லையா, அப்போ அந்த நம்ம கிளறி விடும்போது எல்லா பக்கத்துலையுமே அது நல்லா மிக்சபிள் ஆகி சூப்பரான முறையில் தம் ஆகி நமக்கு சாப்பிட பொசன்னு சூப்பராக இருக்கும். கறியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. நிறைய பேர் சொல்கிறாங்க கறியை சில சமையல்காரங்க நல்லா ஜூஸியாக செய்வாங்க, நல்லா பொசப்பு, அப்படிலாம் கிடையவே கிடையாது. கறியை வேக வைக்கணும். அது சின்ன கறி, அதாவது இள ஆட்டுக்கறின்னு சொல்லுவாங்க, இதில் பெரிய மாட்டுக்கறின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் முக்கியம் கிடையாது. நீங்கள் எந்த கறியாக இருந்தாலும் வேக வச்சு 3/4 பாகம் வெந்த பிறகு பிரியாணியில் சேர்த்துக்கிங்க, உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இந்த பச்சை மிளகா காமிக்கிறல, நிறைய பேர் பச்சை மிளகா எண்ணெயில் போடாமல் நிறையா அந்த தண்ணி ஊற்றின பிறகு போடுவாங்க, தக்காளியில்
எண்ணெயில் போடுவாங்க. இதை நான் ஒரு இடத்துல ரொம்ப உணர்ந்திருக்கேன். அந்த பச்சை மிளகாய் எண்ணெயில் சேர்க்கும்போது பொரிஞ்சு அதோடைய காரம் நமக்கு கிடைச்சிடும். இதே நீங்கள் தண்ணியில் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம தண்ணியில் தானே உப்பு காரம் பார்க்குறோம், அதுக்கப்புறம் அரிசி போட்டு கிளறும் போது அதோடைய காரத்தை அதிகப்படுத்திடும். ஒரு ஃபிசிக்கலான டிப்ஸு, அதனால் இந்த இடத்துல சேர்த்துக்குங்க. இப்போது நான் சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நல்லா வெந்திருந்துச்சு. இந்த அரிசியை பொறுத்து தான் நான் ஏழைகள் பிரியாணின்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் நல்ல ஒரு பிரியாணி சாப்பிட்ணும் அப்படின்னா நல்ல ஒரு பிரியாணி ரைஸாக வாங்கி, குவாலிட்டியான ரைஸாக வாங்கி சாப்பிடுங்க. முக்கியமாக இந்த அரிசி உங்களுக்கு சரியான உதிரி பக்குவமே கொடுக்காது. கிண்டன சோறு மாதிரி தான் இருக்கும், உருண்டை உருண்டையாக இருக்கும், சாதம் ஒட்டினதாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக நல்ல அரிசி வாங்கி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை விட முக்கியம் ஷேர் பண்ணுங்கள். நிறைய நபருக்கு இந்த வீடியோ தேவைப்படுகிறது. நான் ரொம்ப நேரம் அதிக நேரம் பேசுகிறேன்னு எனக்கே தெரியும். ஏன்னா நானே ஒரு வீடியோ உட்காந்து பார்க்கும்போது இத்தனை நிமிஷங்கள் உட்காந்து பார்க்கணுன்னா அதுக்கு நம்ம மனசு வேணும், நமக்கு பிடித்திருக்கணும், அந்த வீடியோ நல்ல ஒரு கண்டென்ட்டாக இருக்கணும். அதை நான் உங்களுக்கு தரேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் ஒரு 100 பேர் பார்த்தாலும் என் வீடியோ பார்ப்பார். நல்ல ஒரு பிரியாணியும் நல்ல ஒரு மாஸ்டராக வர வேண்டும். கண்டிப்பாக வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்கு இந்த மாதிரி செய்முறை ஃபிசிக்கலான ஒர்க்கு தேவைப்படுகிறது. என் வீடியோவை கண்டிப்பாக பிடித்திருந்தால் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணுறதில் தான் எனக்கு இவ்வளோ நேரம் கஷ்டப்படுறதான ஒரு சந்தோஷம் கிடைக்கும்.